வணக்கம் மக்களே. இபிஎஃப்ஓ அறிமுகம் யூஏஎன் ஆக்டிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா உமாங் ஆப் மூலிமா எளிதாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான பார்ட் 3 வீடியோ தான் இது. பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பிஎஃப் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. என்ன அறிமுகம் பண்ணியிருக்காங்கன்னா பிஎஃப் ரூல்ஸ் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிளைம்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா ஆதார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட கிளைம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆன எங்களோட ஃபண்டு, அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்ஓவோட உறுப்பினர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆதார் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவர்களோட பணத்தை வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்ஓட அக்கௌண்ட் பேலன்ஸு, இபிஎஃப்ஓ போர்ட்டல், அது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா உமாங் ஆப் மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம லாகின் பண்ணிட்டு பிஎஃப் அக்கௌண்ட்டை யூஏஎன் அக்கௌண்ட்டில் போயிட்டு இபிஎஃப்ஓ போர்ட்டலில் போயிட்டு www.epfindia.government.india அதில் போயிட்டு யூஏஎன் மெம்பர் கிளிக் பண்ணிட்டு இசேவா அதில் போயிட்டு அவரோட சர்வீசஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு யூஏஎன் ஒரு ஆன்லைன் சர்வீசஸை கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் பேலன்ஸை வந்து இபிஎஃப்ஓ போர்ட்டல் அது இபிஎஃப்ஓ சப்ஸ்கிரைபர் மூலிமா செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பிஎஃப் பேலன்ஸே வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓவோட போர்ட்டலில் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ சைட்லேருந்து நமக்கு எந்த ஒரு இஷ்யூஸ் இருந்தாலும் இந்த இபிஎஃப்ஓ போர்ட்டல் மூலியமாகவே நம்ம செக் பண்ணிக்கலாம், உமாங் ஆப் மூலியமாகவே செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் டெஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது எமர்ஜென்சிக்கு கால் பண்ணுறதுக்கான நம்பரும் கொடுத்துருக்காங்க. இதனால் எந்த ஒரு தடையும் இல்லை, யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.